பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க சிஐஏவெல்லாம் ஓரங்கட்டி அவர்களே மூக்கிலே விரலை வைத்து பார்க்கிற அளவிற்கு ஈரானுடைய உளவு அமைப்பு மிகப்பெரிய செயலை செய்திருக்கிறார்கள். ரஷ்யன் கேஜிபி, அமெரிக்க சிஐஏ, இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட ஒண்ணுமே நீக்கவே முடியாது. ஈரானுடைய இந்த ஹண்டாலா ஹேக்கர்ஸ், அவர்களுடைய உளவுத்துறைக்கு முன்னால் இவர்கள் நிற்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவுக்குள் ஈரானியர்கள் நுழைய முடியாத டெல் அவீவுக்குள்ள இஸ்ரேலினுடைய மொசாத் உளவு அமைப்பினுடைய டாப் 4 பேர்ல டாப் அதிகாரிகள், உத்தரவிடக்கூடியவர்கள். அதுல ஹிலாரா பெங்கிர் என்ற பெண்மணி, அவங்க 4 பேர்ல ஒருத்தர். அவர்களை டெல் அவீவ் நகரத்துக்குள்ளே வைத்து அவர்களுடைய காரிலேயே வெடிகுண்டு வைத்து தீர்த்து கட்டிவிட்டார்கள் இந்த ஈரானிய உளவுத்துறை. இது எப்படி நடந்தது? ஈரானியர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு டைட் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ள, இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து எப்படி அடித்தார்கள், எப்படி காலி செய்தார்கள், இதை பார்த்து அமெரிக்க சிஐஏ அதிர்ந்து போயிருக்கிறது. ரஷ்ய உளவு அமைப்புகளிலிருந்து சர்வதேச உளவு அமைப்புகளுடைய பேசுபொருளாக இதுதான் நடந்திருக்கிறது. நேற்று நடந்தது இந்த இன்சிடென்ட். அது என்னவென்று பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இஸ்ரேல் உளவு அமைப்பினுடைய மூத்த அதிகாரி, கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர் ஹிலாரா பெங்கிர். இந்த பெண்மணி டெல் அவீவ் நகரத்தில் காலையில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய காரில் வைக்கப்பட்டிருந்த, பொருத்தப்பட்டிருந்த படுபயங்கரமான அந்த குண்டு வெடித்து அந்த இடத்துல அந்த அம்மா ஸ்பாட் அவுட். அந்த காரும் சர்வநாசம் ஆயிடுச்சு. வெள்ளை கலர் கார். அந்த கார் பற்றி எரிந்து கொண்டிருப்பதை அப்படியே காட்டுறாங்க. வெளிப்படையாக இதை கம்ப்ளீட்டா இங்க இமேஜஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த ஹிலாராங்கிற பெண்மணி இந்த மொசாத்துல மிகப்பெரிய, அதாவது மிகப்பெரிய அதிகார வரம்பு மிக்கவர், அதிகாரம் மிக்கவர். கீழே இருக்கிறவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்காங்க. அவங்கள உள்ள நுழைஞ்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் முதலில் வந்தது. இதை முதலில் இஸ்ரேல் ஒத்துக்கிறல. இதை ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. அதன் பிறகு இந்த படுகொலைக்கு தான் காரணம் என்று ஈரானுடைய ஹண்டாலா ஹேக்கர்ஸ், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உள்ளே நுழைந்து இன்றைக்கு ஹேக் செய்வதில் மிகப்பெரிய கில்லாடிகளாக, சாமர்த்தியசாலிகளாக விளங்குகின்ற ஈரானுடைய ஹண்டாலா ஹேக்கர்ஸ் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் தான் விஷயம் வெட்ட வெளிச்சமாகியது, எப்படி இது நடந்தது என்று. இஸ்ரேலுக்குள்ள நுழையணும்னா அது மிகப்பெரிய, அது ஈரானியர்கள் நுழையவே முடியாது, கிளீனா கண்டுபிடிச்சிருவானுங்க. அவ்வளவு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் லாக் பண்ணி உள்ள அவனுடைய குடிமக்கள் தவிர, அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் தவிர, அமெரிக்கர்கள் அவங்களையும் உளவாளிகள் இருக்காங்களான்னு பார்ப்பான் அவன். இதையெல்லாம் பார்த்து வடிகட்டி தான் அவன் விசா கொடுக்கறது. எல்லாமே மிகப்பெரிய கடும் பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ள விடுவான். இதுல ஈரானியர்கள் உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கவே முடியாது. இது எப்படி இவங்க இந்த வேலையை செய்தார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு மர்ம முடிச்சாக வெளியே அவிழ்க்கப்பட்டது. இதை இஸ்ரேலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய மொசாத் அமைப்பும் எப்படி என்று கண்டுபிடித்து விட்டது. சரி, உள்ள ஈரானியர்கள் உள்ள நுழையணும். இங்கிருந்து வெடிகுண்டு, அபாயகரமான அந்த வெடிகுண்டை கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு கூட அங்கே ஆள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழி இருக்கு. நேரடியாக விமானம் மூலமாக பாஸ்போர்ட், விசா எடுத்து போறதுன்னா முடியாத காரியம். உள்ள விட மாட்டாங்க. இந்த படுகொலை நிகழ்ந்ததற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்புதான் அமெரிக்க சிஐஏவை சேர்ந்த 2 பேரை தெஹ்ரான்ல வச்சு கைது பண்றாங்க. தெஹ்ரான்ல வச்சு 2 அமெரிக்க சிஐஏ உளவாளிகளை கைது செய்திருக்கிறது ஈரான் அரசு. அதன் பிறகு 2 நாள் கழிச்சு தான் இது நடக்குது. அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் படு ரகசியமாக வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க.
நாம் அதிலிருந்து கெஸ் பண்ணி இப்படி தான் நடந்திருக்கணும்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் போய் நேர பார்க்கல. எதை இப்படித்தான் நடந்திருக்க முடியும் என்பதை 100% ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு 2 CIA உளவு அதிகாரிகளை அவங்க பிடிக்கிறாங்க. தெஹ்ரானில் வச்சு பிடிக்கிறாங்க. பிடித்ததற்கு பிறகு அவங்கள்ட்ட இருக்கிற அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம், அவர்களுடைய லேப்டாப், அவர்களுடைய செல்போனில் இருக்கிற எல்லா விவரங்களையும் இவங்க எடுத்திருக்கலாம். எடுத்துக்கொண்டு தான் இந்த விளையாட்டை இவர்கள் ஆடி இருக்கலாம். மொசாட்டை பல தடவை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாப்ல போய் ஹேக் பண்ணலைன்னா இதுதான் முதல் தடவை ஹண்டாலா செய்திருப்பது. இதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், ஹண்டாலா இங்கிருந்து ஈரானியர்கள் போறதற்கான ஒரு வழி நேரடியாக விசா வாங்கி போறது, அது முடியவே முடியாது, நடக்காத காரியம். இன்னொரு வழி, ஏற்கனவே டனல்ஸ் தோண்டி உள்ளுக்க நுழைஞ்சாங்கல்ல, காசாவிலிருந்து டனல்ஸ் தோண்டி சுரங்கப்பாதை வழியாக உள்ள வந்தாங்கல்ல, அப்படி ஒரு பாதை இருந்து இவர்கள் வந்திருந்தாலும் அதற்கான வெடிகுண்டுகளை பார்த்து எடுத்து, அதன் பிறகு அங்கே உதவிக்கு ஆள் வேணும். இஸ்ரேலுக்குள்ள உதவிக்கு ஆள் வேணும். இந்த கார் தான், இந்த அம்மாவுடைய கார் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க வீடு இருக்குது என்னங்கிறதை எல்லாம் பார்த்து அடையாளப்படுத்தி இதையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வேணும். ஆள் துணை இல்லாம அவங்க பண்ணவே முடியாது. அப்படின்னா எப்படி பண்ணாங்க? இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய செயல். இந்த CIA அதிகாரிகளிடமிருந்து எடுத்த தரவுகளின் அடிப்படையில் இவன் என்ன பண்றான்? முதல்ல மொசாத்தினுடைய தலைமை கமாண்ட் இருக்கு பாருங்க, அதையே ஹேக் பண்ணிடுறான் ஹண்டாலா. ஈரானுடைய உளவு அமைப்பு மற்றும் டிஜிட்டல் ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்க? ஹண்டாலா முதலில் அதாவது இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்புடைய தலைமை இடத்தை ஹேக் பண்ணி தான் அதை வெளியே தெரியாம உள்ளுக்க நுழைஞ்சு ஹேக் பண்ணி கமாண்ட் பண்ற இடத்துல இவன் போயிட்டு அந்த ஹிப்ரூ மொழியில அவன் எப்படி கமாண்ட் பண்ணுவானோ பிறருக்கு, அந்த கமாண்டை இவன் கொடுக்குறான். அதாவது மொசாட் தலைமையகத்திலிருந்து போறது மாதிரி கமாண்ட் போகுது. அங்கே ஒரு விஷயம் என்னன்னா, மொசாத்தில் இஸ்ரேலுடைய மற்ற அதிகாரிகள் யாரையுமே பல விங் இருக்கு. அதாவது வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்துற விங்கு ஒன்று இருக்கு, அதிகாரிகள் விங்கு ஒன்று இருக்கு, கட்டளையிடுறவங்க, மற்ற நாடுகளுக்கு போறவங்க, மற்ற நாட்டில் உளவு வேலை பார்ப்பவர்கள், இவங்களை பத்தி ஒருத்தருக்கு தெரியாது. இந்த அம்மா தான் மிகப்பெரிய இவங்க அதிகாரி, மொசாத்துடைய உளவு அமைப்பு அதிகாரிங்கிறது அந்த வெடிகுண்டு வைக்கிறவங்கலாம் தெரியாது. அவங்களுக்கு என்ன வேலை சொல்லப்படுகிறதோ அதை போய் செஞ்சுட்டு வருவாங்க. அதுதான் அந்த அளவோடு நிறுத்திக்குவான் அவன். இதுதான் இந்த அதிகாரி, அந்த அதிகாரி, அவங்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பழக்கம் எதுவுமே கிடையாது. பரம ரகசியமாக வைத்திருப்பார்கள். இதுதான் வசதியாக போய்விட்டது ஈரானுக்கு. இவன் என்ன பண்றான்? ஹேக் பண்ணான்ல, ஹேக் பண்ணதோட உடனடியாக சில மணி நேரங்கள், அதாவது ஒரு 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் தான் ஹேக் பண்ணி வைக்க முடியும். அதுக்கெல்லாம் எவனாவது உள்ள நுழைஞ்சு கண்டுபிடிச்சிடுவான் இது ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் சந்தேகப்படாமல் இருக்கின்ற அளவில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹிப்ரூ மொழியில அவன் எப்படி கட்டளையிடுவானோ அதுதான் அந்த CIA அதிகாரிகள்ட்ட இருந்து அவங்க எடுத்த கோடு. எந்த கோட்ல எப்படி கட்டளையிடுவானோ அந்த மாதிரி, எந்த கோட்ல எந்த மொழியில எப்படி கட்டளையிடுவானோ அந்த மாதிரி, அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இந்த கார் நம்பர், இந்த நம்பர் பிளேட் உள்ள இந்த கார்ல வெடிகுண்டை பொருத்துங்கன்னு சொல்லி அந்த வெடிகுண்டு வைக்கிற விங் இருக்குல்ல அவனுக்கு கட்டளையிட்டுறான். அவன் தான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டான்ல, அவனுக்கு கட்டளை வந்துருச்சு மேலிடத்திலிருந்து. அவனுடைய செல்லுக்கு அவனுடைய மொசாத் எப்படி கட்டளையிடுமோ அதே கட்டளையில அதே மொழியில அப்படியே வருது. வந்து இந்த கார் இந்த நம்பர் பிளேட்ல உள்ள இந்த கார்ல நீங்க பாம்பு பொருத்திருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க ரொம்ப தெளிவா ஏதோ குப்பை பிறக்கிற மாதிரியோ எப்படியோ போய், இந்த அம்மாவை தெரியாது இவங்களுக்கு, வெடிகுண்டு வைக்கிற விங்குக்கு இந்த அம்மா யாருன்னு தெரியாது. சரியான நேரம் பார்த்து கரெக்டா கொண்டு போய் அந்த அம்மாவுடைய ஹிலாராவுடைய காருக்கு அடியில் வெடிகுண்டை ஃபிக்ஸ் பண்ணி மேக்னெட் டக்குன்னு ஒட்டிக்கிறோம். அப்படியே ஒட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது ரிமோட் கண்ட்ரோல்
ஸ்டார்ட் பண்ண உடனே வெடிக்கிற மாதிரியும் இருக்குது, அல்லது ரிமோட் கண்ட்ரோலில் வெடிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ஹேக் பண்ணியிருக்கவங்க அந்த ரிமோட் கண்ட்ரோலையே இவங்க ஹேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனே வெடிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வெடிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. எந்த மெத்தட்ங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக ஹேக் பண்ணி முடிச்சாச்சு, கட்டளையும் இட்டாச்சு. இவன் போய் வச்சுட்டு வந்துட்டான். காலையில் பிளாஸ்ட் ஆகி அந்த அம்மா ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகல, பிளாஸ்ட் ஆகி அந்த அம்மா அந்த இடத்துல முடிஞ்சது. கார் தீப்பற்றி எரிகிறது. அதன் பிறகுதான் தெரியுது மொசாட் தலைமையகத்துக்கு என்ன நடந்தது, என்ன இந்த அம்மாவை கொண்டுட்டாங்களா, யாரு கொண்டது. உடனடியாக இஸ்ரேல் ஏர்போர்ட் தலைநகர் டெல் அவீவை க்ளோஸ் பண்ணுறான், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறான். பண்ணிட்டு யாரையும் தப்பிக்கக்கூடாது, எந்த ஈரான்லேருந்து காசாவிலேருந்து யாரும் வந்தாங்களான்னு ஒவ்வொரு வீடாக செக் பண்ணுறான், வீதிகளில் செக் பண்ணுறான். குண்டு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா அனுப்புறது, ஈரான் அனுப்புறதெல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் யாரையும் தப்பிக்க விடக்கூடாது. இவ்வளவு பெரிய அதிகாரியை நம்ம உள்ளுக்க டெல் அவீவுக்குள்ளே நுழைஞ்சு போட்டுட்டு போயிட்டானே, அவனை விடக்கூடாதுன்னு இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகுதான் ஒரு அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு டக்குன்னு ஹண்டாலா என்ன பண்றாங்க, அந்த தலைமையகத்தில் இருந்த ஹேக் பண்ணி வச்சிருந்த இதை விடுவிச்சுட்டு எந்த சுவடும் தெரியாமல் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகுதான் அவனுக்கு இந்த விஷயம் தெரியுது. மொசாத்துக்கு உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது யாருக்கு எந்த கட்டளை போச்சு அப்படின்னு உடனே எந்த அவன் அப்புறம் வந்து அவனுக்கு யார் வெடிகுண்டு வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அந்த உளவு அமைப்புகளை வெடிகுண்டு வைக்கிற அமைப்பு, இந்த மாதிரி ஸ்டைலில் வெடிகுண்டு வெடிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஆளுக தானே, நம்மக்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கட்டளை வந்ததை கொடுத்துட்டான், காட்டிட்டான். என்னுடைய செல்போனுக்கு இந்த தலைமையகத்திலிருந்து கட்டளை வந்தது. கட்டளை பார்த்த உடனே அதிர்ந்துட்டானுங்க மொசாத். ஆஹா, அப்போ ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹண்டாலா தான் ஹேக் பண்ணி உள்ள நுழைஞ்சு நம்ம கட்டளையிடுற மாதிரியே கட்டளையிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதன் பிறகுதான் அவனுமே ஒத்துக்கிறான். ஹண்டாலா ஈரான் ஹேக்கர்ஸ் வேலையை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே டிஜிட்டல்ல நடந்து முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கு? அவன் கையை எடுத்து அவன் கண்ணையே குத்தியிருக்காங்க. நீ யாரை சரி பண்ணி வச்சிருக்கியோ, இந்த பயங்கரவாத செயல்கள் செய்யறதுக்கு ஒரு விங்கு, அந்த வெடிகுண்டு வைக்கிறதுக்கு ஒரு விங்கு, இதையெல்லாம் தனித்தனியா வச்சிருக்க. இவன் என்ன பண்ணா, உள்ள நுழைஞ்சான், அழகா உள்ள நுழைஞ்சான், ஹேக் பண்ணா, தலைமை கட்டளையிடுற மாதிரியே அதே ஹிப்ரு மொழியில கிளீனா கட்டளையிட்டான் அவனுக்கு. அவன் போய் வச்சுட்டு வந்துட்டான். யாரு என்னன்னு தெரியாது. இஸ்ரேல் கையை எடுத்து இஸ்ரேலுடைய கண்ணை குத்திட்டான் ஈரானுடைய இந்த ஹண்டாலா ஹேக்கர்ஸ். ரொம்ப ஈஸியா விமான டிக்கெட் எடுக்கல, அதுக்கு பணம் செலவழிக்கல, டிக்கெட் அடிக்கல, உள்ள நுழையல, போலீஸ் பார்வையிலிருந்து தப்புறதுக்காக மார்வேஷம் போடல, எதுவுமே பண்ணல, நீட்டா போட்டு தள்ளிட்டு வந்துட்டானே. இதுதான் இன்றைக்கு சர்வதேச உளவு அமைப்புகளில் பேசுபொருளாக இருக்கிறது. சிஐஏ அதிர்ந்து போயிருக்கிறது. ரஷ்யன் கேஜிபியிலிருந்து எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அடுத்து இவங்க உள்ள நுழைஞ்சி என்னதான் பண்ணுவாங்களோ, பென்டகனுக்குள்ள உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுவாங்க, இங்க உள்ள நுழைஞ்சி இங்கே போடுறது மாதிரி எதையாவது பண்ணிட்டான்னா என்னன்னு சொல்லி ஆடி போயிருக்கிறது அமெரிக்காவினுடைய ராணுவ அமைப்புகள். அடுத்த டெவலப்மெண்ட் என்னவென்று அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திக்கலாம், சந்தித்து கலந்துரையாடலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.